நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலாம், தமிழை மென்ஷன் பண்ணுற மாதிரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு 10 கமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதில் ஒரு கமெண்ட்டு சேனல் பேராகவும் இன்ஸ்டா ஐடி பேராக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். இது எதுக்கு நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி அவரை தான் நம்ம வேல் ரெக்கார்டுக்கு நம்ம கூப்பிட்டு போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் மெசேஜ் பண்ணாலும் சரி, எப்போவுமே நம்ம கையில் ஃபோன் இருக்கும், உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். கண்டிப்பாக மாடியில் ஏறி சீட்டு மாட்டை, அப்புறம் பில்டிங் அடிக்க, பெயிண்ட் அடிக்க இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். ஹாய், ஹலோ, எல்லா பேருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மணி. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கும் சரி, இனிமேல் நீங்கள் புதுசாக பார்க்குற உங்களுக்கு சரி, மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு பேரை மாற்றணும், நம்ம டீமை ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு டீமுக்கும் சரி நமக்கும் சரி தமிழ் பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தமிழை மென்ஷன் பண்ணி ஒரு பேர் நம்ம சேனலுக்கு வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலாம், தமிழை மென்ஷன் பண்ணுற மாதிரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் ஒரு 10 கமெண்ட்டை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டாக இருக்க கமெண்ட்டை சேனல் பேராகவும் இன்ஸ்டா ஐடி பேராக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். கண்டிப்பாக பண்ணுங்கள். 50 நாளில் 1 மில்லியன் ஃபேமிலி ரீச் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் திங்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காசு பணம் இருக்கவங்களாலும் சரி, இல்லை நம்மளை விட ஸ்கில் அதிகமாக வச்சுருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பண்ணுறதே இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம், இதை நம்ம பண்ணிடுவோம், நம்மளால் முடியுன்ட்டு ஒரு வீடியோவும் போட்டுட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், கண்டிப்பாக அதை நம்ம நிறைவேற்றிடணும் அப்படின்ற ஒரு பிளானிங் நம்ம மனசில் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்மளால் அது முடியும். இது எதுக்கு நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒன்றுனா, வர 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4 அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம். நம்ம யூடியூப்பில் போகிற வீடியோவை, அதாவது ஷார்ட்ஸ் அதை போகிறோம்ல, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சு நம்ம ஐடியை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க எல்லா பேர்த்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கள இது மாதிரி வச்சுருவோம். நீ எத்தனை பேர் போட்டாலும் அவங்கள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம யூடியூப்லேயும் அதை ஃபுல்லாக வீடியோ போடுவோம். எத்தனை பேர் நம்மளை போட்டிருக்காங்க எல்லா ஐடியும் இந்த மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருவோம். அதுக்காகவே தனியாக வீடியோ போட்டு அது மாதிரி ஃபுல்லாக எல்லா ஐடியும் இந்த மாதிரி காமிச்சிட்டு அவங்கள மொத்தமாக ஒரு பாக்ஸாக போட்டுருவோம். ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் அவங்க எல்லா பற்றியும் சரியாக இருக்காங்களா, எல்லாத்தையும் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு, யார் எக்ஸ்ட்ரா இருக்காங்களா அப்படின்ற கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு அவங்கள மொத்தமாக இந்த மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி அவரை தான் நம்ம வேல் ரெக்கார்டுக்கு நம்ம கூப்பிட்டு போகிறோம். வேல் ரெக்கார்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அது பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ், அதாவது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக அந்த வேல் ரெக்கார்டை பார்த்தீங்களா உங்களுக்கே புரியும். ஒருத்தவரை செலக்ட் பண்ணி அவரை நம்ம வீடியோவிலே நம்ம காமிச்சிருவோம், எந்த நம்பர் செலக்ட் ஆகிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம வீடியோவிலே காமிச்சிட்டு நம்ம அவரை தான் 40 நாள் வேல் ரெக்கார்டு நம்ம கூப்பிட்டு போகிறோம். அந்த 40 நாள் எடுத்துகிட்டு அந்த 40 நாள் பார்த்திங்கன்னா அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. யார் வந்தாலும் சரி நாங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த 40 நாள் எங்கள் கூட நீங்கள் சர்வே பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம வர்ற வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வேலை ரெக்கார்டு போகிறதுக்கு மொதல் நாள் தான் நம்ம அந்த என்ன வேலை ரெக்கார்டு அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். அந்த செலக்டர் நபர் பார்த்திங்கன்னா 40 நாள் நம்ம கூட தான் இருப்பார். 40 நாள் நம்ம கூட தான் சர்வே பண்ணார். A to Z சாப்பாடுலேருந்து எல்லாமே அவருக்கு தேவையான எல்லா விஷயமே நம்ம டீமே பார்த்துக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் வந்தால் மட்டும் போதும், நம்மளே எல்லாமே அவங்கள பார்த்துக்குவோம். ராஜா மாதிரி பார்த்துக்குறோம். யார் வந்தாலும் பரவாயில்ல. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம போன வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஸ்டோரி போட்டாங்க. இந்த ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட தான், அவங்களுக்கு கூட தெரில எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு. இருந்தாலும் போட்டாங்க, நம்ம எடுத்து வச்சோம். ஐடி நம்ம காமிச்சு எல்லா ஐடி சொல்ல போகிறோம். இட்ஸ் மீ டாம் 2K கிரேசி பாய் ராஜா 143 மீனா ஸ்மைலி குயின் கிறிஸ் ஹெரி 01 MR Black TGL Black Official 57 Asuran Official 57 Karan UV 96 Steve JD It's me OS Verma Surya Jayakumar 37 கெட்டவன் அஃபிஷியல். அவ்வளோதான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோ இது காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சு ஸ்டோரி போட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். யாரையும் நம்ம
இது புறக்கணிச்சிடக்கூடாது. இப்போயே நினச்சிட்டு போட்டாங்க, தப்பு இல்லை. அவங்க எடுத்து வச்சிட்டோம். சேம் இதே மாதிரி எடுத்து வச்சு இவங்க எல்லா பற்றியும் பாக்ஸில் நம்ம டெய்லியும் போட்டுருவோம். அதே மாதிரி வீடியோவும் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் போட்டிருக்காங்க, எந்த ஐடியிலேருந்து போட்டிருக்காங்கன்றத இதுவே ஒரு தனியாக ஒரு வீடியோவை எடுத்து நானே உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வரிசை உங்களுக்கு நான் காமிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் மெசேஜ் பண்ணாலும் சரி, எப்போவுமே நம்ம கையில் ஃபோன் இருக்கும், உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். கண்டிப்பாக அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரைடர் சுந்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சிருக்காரு. அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை மாதிரி நீங்கள் கேளுங்க. நீங்கள் 40,000 ஃபாலோ வச்சுட்டு நான் மெசேஜ் பண்ணிதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்று தான், மற்றவங்களாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யார் மெசேஜ் பண்ணாலுமே நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். அதாவது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து யாரையும் புறக்கணிச்சிடக்கூடாது. எத்தனை பேர் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடணும். நம்ம ஏன் உடனே ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அந்த இடத்துல நம்மளும் இருந்திருக்கோம். நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம், எத்தனையோ நாள் காத்திருப்போம். நான்லாம் காத்திருந்திருக்கேன், நமக்கு எந்த ஒரு ரிப்ளே வராது. நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் உங்கள் இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சரி, எப்போவும் சரி, எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணாலும், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்றக்காக என்னடா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு உடனே ரிப்ளை பண்ணுறான் அப்படின்ட்டு என்னை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல. 10 பேர் என்னை புறக்கணிச்சாலும் ஒரு 4 பேர் இந்த ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, திருநெல்வேலிக்கார், அவர் மாதிரி 4 பேர் எனக்கு வந்து உண்மையாக இருந்தாலும் எனக்கு போதும். அவருக்கு வந்து நம்மளை பிடிக்கும், எனக்கு அவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு போதும். அந்த மாதிரி உண்மையான ஒரு ஃபேமிலி நமக்கு அமைஞ்சாலே போதும். கமெண்ட்டில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ரேஞ்ச் வேலைக்கெலாம் நம்ம போகலாம் இல்லை. மாமா பழைய வீடியோஸ்லாம் இருப்பார். இப்போ இந்த வீடியோ கர்த்திக் பாண்டியா வீடியோவில் கூட பின்னாடி வெள்ளை சட்டை போட்டு வருவார். அவரு கூட தான் நம்ம வேலைக்கு வந்துட்டுருக்கோம். மாமா வந்து சீட்டு மாட்டை, மடியில் ஏறி சீட்டு மாட்டை, அப்புறம் வெல்டிங் அடிக்க, பெயிண்ட் அடிக்க, இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். நம்ம எல்லா வேலையுமே பார்ப்போம். அவரோட சேர்ந்து எங்கே வேலைக்கு கூப்பிட்டு போகிறாரோ அங்கே போயிட்டு தான் இத்தனை நாள் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளால் இப்போது 2 வாரமாக வீடியோ போட முடியாத காரணமும் வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக பண்ண முடியல. ஆனால் அடுத்து வரப்போகிற 103 நாள் நம்ம வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த 103 நாளுமே நம்ம வந்து ஒன்றும் காசு வச்சுக்கிட்டுலாம் பண்ண கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எந்த ஒரு பேக்ரவுண்டு, யாரும் பணம் கொடுத்து உதவுக்கெலாம் நமக்கு ஆளெலாம் கிடையாது. அந்த 103 நாள் நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. இத்தனை நாளாக நம்ம ஸ்டாப் பண்ணனால தான் நம்மளால் வீடியோலாம் ஒழுங்காக பண்ண முடியல. அதனால தான் அடுத்து வர 103 நாள் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் பண்ணணும்னு எத்தனையோ நாள் பிளான் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் அந்த 103 நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த 103 நாள் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லா செலவுமே ஃபுல்லாக கடன் தான் வாங்குகிறோம். கடன் வாங்கி தான் பண்ண போகிறோம். அந்த 103 நாள் வீடியோ எடுக்க போகிறதே கடன் தான் வாங்கி பண்ண போகிறோம். எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போன வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு. அதிகமாக நம்மளை எந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, சேலம், அப்புறம் நம்ம ஊர் திண்டுக்கல். இந்த 3 ஊர்லேருந்து தான் நம்ம வீடியோஸ்லாம் அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் எல்லா பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அப்படி தான் எல்லா பேருக்கும் தெரியும். எல்லா ஊரில் இருக்கவங்களுக்கும் நம்ம வீடியோ போய் ரீச் ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வேல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அது உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் தான் உங்கள் வேல்ட் ரெக்கார்ட் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர்லேருந்து யாரும் கமெண்ட் பண்ணல அப்படின்னு யாருமே நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த 50 நாளில் 1 மில்லியன் ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து நம்ம வேல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கூட யாரும் அந்தளவுக்கு கலாய்க்கலை, தெரிஞ்சவங்களே கலாய்க்கிறாங்க. என் ஃப்ரெண்டு என் கூட படித்தவங்க காலேஜ் 3 வருஷம் படித்தாங்க கூட, அதெல்லாம் ஃபோன் பண்ணி 1 மில்லியன் 50 நாள் ரீச் பண்ண போறியா, சரி ரீச் பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்றான். அப்புறம் கமெண்ட்ஸில் மெசேஜெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்து நம்பிட்டேன், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போடுறாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி கலாய்ச்சானே கலாய்ச்சி போட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பை.